வணக்கம். ஜவேஜர் ஃப்ரம் ஜவாதிபட்டி குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் ஒரு சம்பவம், அதிர்ச்சிகரமான சம்பவமா இல்லை ஆச்சரியமான சம்பவமா இல்லை ஆர்எஸ்எஸ்னுடைய ட்ராமாவா அப்படிங்கிறது தெரியல. அங்கே வந்து பினராயி விஜயன் ஆட்சியில் இருக்கிறார். சிபிஐஎம், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், பினராயி விஜய் முதல்வராக இருக்கிறார். அங்கே வந்து கவர்னர் வந்து ஆரிஃப் முகமது கான் இருக்கார். ஆமாம், அவருக்கு ரெண்டுக்கு பேருக்கு ஏகப்பட்ட வச்சதுல பயங்கரமான லடாய். உச்ச நீதிமன்றம் கூட இன்னைக்கு அவருக்கு கொட்டு வச்சுச்சு. அந்த பஞ்சாப் கவர்னர் சம்பந்தப்பட்ட வகையில் அதனுடைய தீர்ப்பு வந்து நீங்கள் ஆன்லைனில் படித்து பார்த்துக்கிட்டு போட்டு ஆரிஃப் முகமதுக்கு அதனுடைய தீர்ப்பு அனுப்பாமல் கூட ஆமாம் தன்னுடைய நிலைப்பாட்டின் வெளிப்பாடு அதை நீங்கள் படித்து பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகாரமாக சொல்லிட்டாங்க. ஆமாம், அதன் அடிப்படையில் வந்து பினராயி விஜய்க்கு ஆரிஃப் முகமதுக்கான இன்னைக்கு வரைக்கும் பிடிக்காது. தமிழ்நாட்டுக்கும் அந்த தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலினுக்கும் ஆர்.என். ரவிக்கு எப்படி ஒரு பனிப்போர் டெய்லி நடந்துக்கிட்டே இருக்கு, அதே போல தான் வந்து பினராயி விஜயனுக்கும் ஆரிஃப் முகமதுக்கானுக்கும் பனிப்போர் ஆரம்பத்தில் நடந்துகிட்டு தான். எங்கெங்கு பாஜக ஆட்சியிலையோ அங்கெல்லாம் வந்து அவங்க வந்து கவர்னரை வச்சுட்டு ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், முதல்வருக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு வகையில். அப்புறம் அவங்க வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க. அதன் அடிப்படையில் பல விதமான பிரச்சனை. அப்புறம் திடீர்னு ஒரு சமாதானத்துக்கு வர்ற மாதிரி இருக்கும். அப்புறம் திடீர்னு ஏதோ ஒன்று பாசிச கொள்கை, சனாதன போக்குள்ள கொள்கை, மற்றபடி பிஜேபிக்கு ஆதரவாக ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக தன்னை நிலைப்படுத்திக் கொள்வாங்க. அதன் அடிப்படையில் ஒரு நடந்த ஒரு சம்பவமாக தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அங்கே இருக்கக்கூடிய கவர்னர் ஆரிஃப் முகமது கான் அங்கே இருக்கக்கூடிய கோழிக்கோடில் வந்து பல்கலைக்கழகத்தில் வந்து பட்டமளிப்பு விழாவுக்காக வர்றாரு. வந்தவர் திடீர்னு வந்து கீழே இறங்கிடுறார். இறங்கி வந்து அப்படியே நடக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய அல்வா கடைகள் மற்ற சோர்ஸ் எல்லா கடைகளையும் பார்த்து மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் முன்னால் செல்ஃபி எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒரு அல்வா கடையில் அல்வா சாப்பிட்றாரு. அங்கே அல்வா அந்த கடைக்காரர் வந்து அவருக்கு அல்வா ஊட்டுறாரு. அப்புறம் அவரு செல்ஃபி எடுத்துக்கிறாரு. அப்படியே நடந்தே போகிறப்போ அவர் சொல்கிறார், மக்களை நான் விரும்புகின்றேன், கேரள மக்கள் எனக்கு பிடிக்கிறது, கேரள மக்களும் என்னை விரும்புகின்றார்கள், அதனால் எனக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பேட்டி கொடுத்துட்டு அப்படியே போகிறாரு. அங்கே வந்து ஆல்ரெடி வந்து எஸ்எஃப்ஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த மாணவர் அணி அவங்க வந்து ஒரு பேனர், எதிர்ப்பு பேனர் வைக்கிற, கண்டன பேனர், எதிர்ப்பு பேனர் மாதிரி வைக்கிறாங்க. யாருக்கு? ஆரிஃப் முகமது கான். என்ன அப்படின்னா, பல்கலைக்கழகத்தில் வந்து பல வேலை வாய்ப்புகளுக்கு வந்து இவர் வந்து குறிப்பிட்ட ஆர்எஸ்எஸ்காரர்களையா வந்து அமைக்கிறாரு. ஆர்எஸ்எஸ்காரர்களே உள்ள நுழைச்சு பதவி கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து தன்னுடைய எதிர்ப்பின் வெளிப்பாடாக வந்து பேனர் வைக்கிறாங்க. அந்த பேனர் வந்து ஃபர்ஸ்ட் அகற்றப்படுது. அப்புறம் பட்டம் அளிச்சுட்டு போன பின்னால் மீண்டும் அந்த பேனர் வைக்கப்படுது. அப்புறம் அவர்கள் வந்து கைது செய்யப்படுகின்றார்கள். அப்புறம் இவர் என்ன பண்றாரு, நடந்தே வந்து பல்கலைக்கழகத்துக்கு போய் மற்ற எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டு பட்டமெல்லாம் கொடுத்துட்டு அங்க பேட்டி கொடுக்குறார். பினராயி விஜயனுக்கு ஆப்போசிட்டா அங்க வந்து பேட்டி கொடுக்குறார். அதாவது வந்து பினராயி விஜய் போலீஸை வந்து தன் கைக்குள் வைத்துக் கொண்டு பலவிதமாக அவர்கள் செயல்பட விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார். இந்தியாவிலேயே வந்து கேரள போலீஸ் வந்து அற்புதமான போலீஸ், நல்ல போலீஸ் இருந்தாலும் வந்து பினராயி விஜய் தான் அவர்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறார். அத்தோடு இல்லாமல் பல அரசியல் கொலைகளுக்கு பினராயி விஜயனோடு நிறைய தொடர்பு இருக்கிறது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குண்டா போடுறாரு. அதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா போயிடுச்சு. அதாவது பல்கலைக்கழகத்துக்குள்ள போறாரு, பட்டத்தை கொடுக்குறாரு, மற்றபடி வந்து எஸ்எஃப்ஐ சம்பந்தப்பட்டவங்க வந்து மாணவர் அணி வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து அவங்க ஆப்போசிட் பண்றாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. அதே மாதிரிதான் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாலேயும் கருப்பு கொடி காட்டினாங்க. கருப்பு கொடி காட்டின வரையில் அவர் டக்குன்னு வந்து போயிட்டு யாரா நீங்க என்னடா வேணும் டக்குன்னு கீழே இறங்கி வர்றாரு. அந்த உடனே அவங்கெல்லாம் வந்து ஒரு 150 பேர்த்துக்கு மேலே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டாக எல்லாம் ஓடிடுறாங்க. உடனே அவர்கள் வந்து அரசு செய்யப்படுறாங்க, கடைசியில் கைது செய்யப்படுறாங்க. இன்னைக்கு வந்து கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. அப்புறம் அவர் போயிடுறாரு. அதன் அடிப்படையில் இவர் வந்து இன்னைக்கு வந்து ஜாலியா கோழிக்கோட்டு பஜார்ல நடந்து போய் மக்களுக்கு முன்னால செல்ஃபி எடுத்துக்கிட்டு அல்வா சாப்பிட்டு அப்புறம் தன்னுடைய வெளிப்பாடா போயிட்டு இருக்க சமயத்துல பேட்டி கொடுக்கறதா வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா கொடுத்தது வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்தது ரொம்ப வைரலா உற்று பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அதாவது
பினராயி விஜயனுக்கு இவருக்கு பிடிக்கவில்லை என்பது உலகறிந்த ஒன்று. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அவர் வந்து கம்யூனிஸ்ட், இவர் வந்து RSS வாதி. அதுல எந்த ஒரு மாற்று, ஒரு இஸ்லாமியனாக இருந்தாலுமே கூட RSS வாதி, பிஜேபி வாதி இவர். ஆமா, பிஜேபிக்காரங்க ஏற்படுத்திய ஒரு பகிரங்கமான ஒரு RSS வாதி. ஆமா, அதன் அடிப்படையில் வந்து தன்னுடைய கருத்தா வந்து பினராயி விஜய் ஆப்போசிட்டா எத்தனையோ கருத்துக்கள் சொல்லலாம். அதுல மாற்று கருத்துலாம் கிடையாது. அது வந்து அவர் ஜனநாயகத்தை வெளிப்பாடு. ஆனால் அரசியல் கொலைகளுக்கும் பினராயி விஜயனுக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அப்ப பல அரசியல் கொலைகளுக்கு பினராயி விஜய் உடந்தையாக இருந்தார் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய சொல்றாரு. ஏன்னா சொல்றது வந்து அப்ப சுத்த குப்பம் கிடையாது. ஒரு கவர்னர், கேரள கவர்னர் வந்து ஒரு கேரள முதலமைச்சரை பார்த்து பல கொலைகளுக்கு இவருக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இத்தனை நாளா ஆட்சியில் இருந்தப்ப என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்வி இருக்கு. சரி, இதுக்கு முதல்ல வந்தப்ப அவர் பல ஃபைல்ஸை பார்த்துருப்பாரு, ஏன் அதை வந்து டேக் ஓவர் பண்ணல அப்படிங்கிற கேள்விலாம் இருக்கு இல்லையா? திடீர்னு ஒரு குண்டை போடுறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் எந்த அளவுக்கு இது உண்மையான நிலை அப்படிங்கிறத வந்து கேரள போலீஸார் விசாரிக்கணும். ஆமா, பினராயி விஜயனுக்கும் பல கொலைகளுக்கும் தொடர்பு இருக்கிறதா? நம்பர் 1. ரெண்டாவது வந்து ஆரிஃப் கான் சொன்னது உண்மையா? இது எதனுடைய வெளிப்பாடு? RSS கும்பலுடைய வெளிப்பாடா? மற்றபடி வந்து இவர் தன்னுடைய சொந்த கருத்தை சொன்னாரா? இல்லை இதுல மத்தியத்தில் வந்து பிஜேபி ஆண்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தின் வெளிப்பாடா சொன்னாரா? இதற்கு எந்த அளவுக்கு ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறத கேரள போலீசார் கட்டாயமாக விசாரிக்கணும். இதை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிட்டி சும்மா விடக்கூடாது. மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்துவதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். போராட்டம் பண்ணுவது, கைதாவது, சிறைச்சாலைக்கு செல்வது, கருப்பு கொடி காட்டுவது அப்புறம் இருக்கட்டும். ஏன்னா கொலை அப்படிங்கும் போதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? ஒரு சாதாரணமா பினராயி விஜயன் வந்து ஊழல் செஞ்சுட்டாரு, மற்றபடி வந்து பாலியல் வன்கொடுமை, பாலியல் பலாத்காரம் எதோட செஞ்சாரு கூட சொல்லலாம். அது வேறு விதமாக போய்விடும். ஊழல் கூட ஒரு வேறு விதமா பார்க்கக்கூடிய ஒரு சூழல். ஆனா கொலை என்பது அப்படி இல்லை. அரசியல் சம்பந்தப்பட்ட சூழல் நடந்த பல கொலைகளுக்கும் பினராயி விஜயனுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னா இவர் பார்த்தாரா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு. பார்க்கவில்லை என்ற எந்த ஆதாரத்தோடு இவர் சொல்கிறார் அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இருக்கு. இவர் சொல்வது வந்து இவருடைய சொந்த கருத்தா இல்ல RSS தூண்டுதலா? எதற்காக சொன்னார்? ஒரு விளம்பரத்துக்காக சொன்னாரா? மற்றபடி தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக சொன்னாரா? இல்லது தன்னுடைய கும்பலை RSS அந்த விஷயத்தை தான் பகிரங்கப்படுத்துவதற்காக சொன்னாரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விதான் இருக்கு. இதை வந்து சும்மா விட முடியாது. இதை வந்து கட்டாயமாக ஆரிஃப் முகமது கான் விசாரிக்கப்பட வேண்டியவர். கவர்னராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த நாட்டில், இந்திய நாட்டில் வந்து ஒரு பிரஜை தான். ஒரு மீது வந்து இன்னொருத்தர் குற்றம் சுமத்திட்டார் அப்படின்னா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற விசாரிப்பதற்கு போலீஸுக்கு உரிமை உண்டு. இந்த பேட்டியிலே சொல்றார், போலீஸ் வந்து தன் கைக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறார் பினராயி விஜயன். அதை வச்சு அரசியல் கொலை, நிறைய கொலை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா இது உண்மையே புரியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத வந்து கட்டாயமாக போலீஸ் கவனத்துக்கு கொண்டு வந்து ஆரிஃப் முகமது கானை பினராயி விஜயனை விசாரிக்கும். நம்ம கட்டாயம் இல்லாவிட்டால் இதனுடைய வெளிப்பாடு எந்த அளவுக்கு அப்படிங்கிறத போலீஸ் தானாக முன் வந்து இந்த கேஸை எடுத்து விசாரிக்கணும். இது வந்து இந்திய மக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சொல். கேரளத்துல ஒரு சின்ன மாநிலத்துக்குள்ள ஒரு கவர்னர் பேசியிருந்தாலுமே கூட அவர் பேசியிருப்பது முதல்வரை நோக்கிய ஒரு அவதூறா உண்மையா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஆமா, இந்திய மக்களுக்கு கட்டாயமாக இது தெளிவுபடுத்தி ஆகணும் கேரள போலீஸ் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை, எல்லோரும் எதிர்பார்த்துக்கூடிய. ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலா இருக்கு. ஆமா, இதை வந்து கேரள போலீஸ் விட்டுவிடக்கூடாது. ஆமா, பினராயி விஜயனுக்கு அவர்கள் ஆதரவாக இருக்கிறார்களா, ஆரிஃப் முகமது கானுக்கு அவர்கள் எதிர்ப்பாக இருக்கிறார்களா அப்படிங்களா அது அப்புறம் பார்த்துக்கலாம். பட் இந்த கொலை அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால வந்து கேரள போலீசார் கட்டாயமாக ஆரிஃப் முகமது கானையும் பினராயி விஜயனும் கட்டாயம் விசாரிக்க வேண்டும். எந்த அளவுக்கு உண்மை என்பதை இந்திய நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பது நம்ம இந்திய மக்கள் ரொம்ப விருப்பமா ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.